முருகாசரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய நாளில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஆடி 18 நீர், காவேரி நதி நீர் உள்ள பகுதிகளுக்கு இன்றைக்கி வழிபாடுகள் நடக்கும். அப்படி தான் நானும் இன்றைக்கி இந்த நாளை வழிபாடோடு உங்களை தொடங்குகிறேன். இன்றைக்கி வேல்மாறல் படிக்கும்போது ஏன் நீர் அருகில் வைத்து படித்தால் என்னென்ன பலன் கிடைக்கும், முதல்ல நீரை பற்றின ஒரு முழுமையான தகவலாக இந்த காணொளி இருக்கும். வேல்மாறல் படிக்கும்போது நீங்கள் 2 விதமான பிரச்சனைகளுக்கு இந்த நீர் அருகாமையில் ஒரு செம்பு பாத்திரத்தில் வச்சு படிச்சிங்கன்னா சரி பண்ணும். ஒன்று எவ்வளோ கொடிய நோயாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வேல்மாறல் படித்து அந்த நீரை எடுத்து கொடுத்திங்கன்னா அந்த நோய் குணமாகும். இது நிறைய இடங்களில் நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம், நிறைய பேருக்கு பயணம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் நம்பிக்கையாக படிக்கணும். சும்மா மேல் ஓட்டமாக படிச்சிங்கன்னா அது பயன் தராது. முருகப்பெருமானோட கருணையில் ஆள் மனதோடு நீங்கள் அது படிச்சிங்கன்னா பயன் கொடுக்கும். 2வது விஷயம், ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க அந்த நீரை அருகில் வச்சுட்டு எனக்கு இந்த செல்வ வளங்களை ஈர்த்து கொடுங்க, இவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன், என்னால் கடன் தாங்க முடியல, எனக்கு பணம் அதீத தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் உருகி முருகப்பெருமானோட கருணையோட, ரொம்ப இதில் முக்கியம், ரொம்ப ஆழ்ந்து படிக்கணும். முருகப்பெருமான முழு விழிப்புணர்வில் நீங்கள் வேண்டணும். அப்போ தான் அது வேலை செய்யும். நிறைய பேர் வேலை செய்யலைங்கிறதுக்கு நீங்கள் முழு விழிப்புணர்வில் இல்லைன்னு அர்த்தம். உங்கள் மனம் எங்கெங்கேயோ அலைப்பாஞ்சிச்சுன்னா அது சித்தி ஆகாது. முதல்ல முருகப்பெருமான அது எப்படி முழு விழிப்புணர்வில் படிக்கணும், அந்த நெய் தீபம் வித்து படிக்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் போன காணொலியில். அதை மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் முழு பயனை கொடுக்கும். செல்வ மலம் உடனடியாக உங்களுக்கு அது பலன் கொடுக்கும். இது எப்படி அப்படின்னா, இதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த ராஜஸ்தான்லேருந்து வரவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் பெரிய லெவலில் வணிகம் பண்ணுவாங்க, நிறைய செல்வ வளங்களை ஈர்ப்பாங்க. அவங்க காரணம் என்னென்னா, இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடில் நீர் வழிபாடுன்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பணம் கஷ்டங்கிறதே இருக்காது. அப்போ நம்ம வேல்மாறல் அவங்க வெறும் நீர் வழிபாடு பண்ணும்போதே அவ்வளோ சக்தி இருக்குன்னா, நம்ம வேல்மாறல் படித்து நம்ம நீர் வழிபாடு பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ சக்தி இருக்கும்னு முதல்ல நம்ம பார்த்துப்போம். அதனால் நீர் வேல்மாறல் படிக்கும்போது கண்டிப்பாக அருகாமையில் ஒரு நீரை நீங்கள் வச்சு படிங்க. அந்த நீரை உங்கள் அலுவலகங்களில் கூட நீங்கள் எல்லாருக்கும் அந்த ரொம்ப வியாபாரம் நடக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை எல்லா இடத்துலையும் கூட நீங்கள் பாவிக்கலாம். அந்த நீங்கள் பணம் வைத்து புழங்கும் இடத்துல கூட அந்த நீரை வச்சுக்கலாம். உங்களுக்கு அது பணத்தை, செல்வ வளங்களை ஈர்க்கிறதுக்கு அதிக ஆற்றல் மிக்கது அந்த நீர். இப்போ இன்னொரு நீரை பற்றி ஒரு தகவலை பார்க்கணும் அப்படின்னா, நம்ம முதல்ல பிரசவிக்கப்படுறது தாயோட வயிற்றில் இருக்கும் போதே நீர் பையில் தான், நீர்க்குடம்னு சொல்லக்கூடியது, அங்கே தான் நம்ம பிரசவிக்கப்படுறோம். 10 மாதம் நம்ம நீரால் தான் பாதுகாக்கப்படுறோம். அதனால தான் நம்ம கர்ப்ப காலங்களில் பெண்களுக்கு சொல்லுவாங்க பெரியவங்க, முருகப்பெருமானோட கவசம், சிவபெருமானோடது, இறையருள் மிக்க உள்ள விஷயங்களை படிக்க சொல்லுவாங்க. அப்படி படித்தாங்கன்னா அந்த குழந்தை தெய்வ குழந்தையாக பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை, அது சத்திய வார்த்தை. நீங்கள் கர்ப்ப காலங்களில் வேல்மாறல்லாம் படித்தாங்கன்னா அந்த குழந்தை முருகப்பெருமானோட அனுகிரகத்தில், சாஸ்தா அனுகிரகத்தில் அந்த குழந்தை பிறக்கும். இது உண்மையான சத்தியம். அதனால தான் நீர், ஏன்னா அந்த குழந்தை நீர்த்தன்மையால் சூழ்ந்தப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஏற்கனவே நீர் காட்டுறது, அந்த நீராலே சூழ்ந்த ஒரு இடத்துல அந்த குழந்தை இருக்கும்போது நம்ம அப்படி படித்தா ரொம்ப சக்தி இருக்கும். இப்போ நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சோடனே நம்ம இறப்பை தழுவின பிறகு நம்மளை நீரால் தான் மரியாதை பண்ணுவாங்க. நீர் எடுத்துகிட்டு அது ஒரு பெரிய சடங்காக செய்வாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துல முறையாக நம்ம போய் சேரணும். முன்னோர்கள் அதை கணித்து அதை பண்ணாங்க. முன்னோர்களை பஞ்சபூத வழிபாடுகளை ரொம்ப பெரிதாக வழிபட்டாங்க. ஆதி காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீர்நிலை இருக்கிற இடத்துல குளிப்பாங்க. குளிச்சுட்டு அது கரையில் ஹோமம் பண்ணுவாங்க, நீரை வணங்குவாங்க, கடலை வணங்குவாங்க, ஆறை வணங்குவாங்க, மரத்தை வணங்குவாங்க, சூரியனை வணங்குவாங்க. இதில் அந்த பஞ்சபூத வழிபாட்டில் மிகவும் ரொம்ப முக்கியமான வழிபாடு பார்த்திங்கன்னா இந்த நீர் வழிபாடு. இந்த நீர் வழிபாடு செய்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்போடு இருப்பாங்க. இதை புரிஞ்சு தான் நமக்கு ஆடி 18 இந்த காவேரி நதிக்கு நம்ம மரியாதை செய்ய வேண்டிய முழு பொறுப்பு நமக்கு ஒவ்வொருத்தவங்களும். நீரின்றி அமையாது உலகு. நம்ம நீருக்கு அப்படி நம்ம மரியாதை செஞ்சோம்னா நம்ம செல்வ வளங்கள்லேருந்து அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நம்ம பாதுகாத்துக்கலாங்கிறத அறிஞ்சு தான் முன்னோர்கள் இதை சிறப்பாக செஞ்சாங்க. இது இந்து மதத்தில் தான் இந்த வழிபாடு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீர் வழிபாடு எல்லா மதத்துலேயும் இருக்குது. நீங்கள் கிறிஸ்டினில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஹோலி வாட்டரால் தான் கொடுப்பாங்க.
இஸ்லாமில் பார்த்திங்கன்னா ஜம்ஜம் வாட்டர். இந்த நீர்த்தன்மை எல்லா மதங்கள்லேயுமே சிறப்பானது. இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த மகான்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நீர்நிலைக்கு அருகாமையில் தான் தியானம் பண்ணுவாங்க. அவங்களோட குடிலையும் அப்படி தான் வச்சுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு கும்பகோணம் பக்கத்தில் ஆண்டான் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. காரை சித்தர்னு ஒரு ஜீவசமாதி இருக்குது. அது அந்த இடம் இப்போல்லாம் போனீங்கன்னா அந்த காவேரி போகும்போது அவ்வளோ ஒரு மனதுக்கு வந்து அவ்வளோ ஒரு பேர் ஆனந்த நிலையை கொடுக்கும். அவரோட குடியில் அங்கே தான் வச்சுருக்காரு. இந்த சித்தரோட ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த மாதிரி சித்தர்களோட ஆற்றல் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த நீர்நிலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மகான்கள் வந்து ஏன் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா விவேகானந்தர் பாருங்கள், கடல் பகுதியில் தான், நீங்கள் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையில் தான் கடலை பார்த்து தான் அவர் தியானம் பண்ணார். ராமேஸ்வரம் போகிற வழியிலையும் இருக்குது விவேகானந்தர் பாறைன்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கேயும் அவர் கடலை பார்த்து தான் தியானம் பண்ணார். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, அது ரொம்ப உங்களுடைய ஆற்றலை வந்து இன்னும் பல மடங்கு இந்த நீராற்றல் வந்து அதிகப்படுத்துங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ மகான்கள்லாம் பாருங்கள், கையில் வந்து கபடம்லாம் வச்சுருப்பாங்க, அதில் நீர் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய அது பல லட்சக்கணக்கான மந்திரங்களை வந்து அது வந்து அந்த நீராற்றல் உள்ளே வாங்கிக்கும். அந்த நீராற்றல் அவ்வளோ இந்த மந்திரத்தை உள்வாங்கிக்கும். அவங்க வேறு எதையும் தூக்கிட்டு போக மாட்டாங்க, வெறும் கபடனில் வச்சு தான் வச்சுருப்பாங்க. அதில் அப்படி கையில் தண்ணியை ஊற்றி ஒருத்தவங்களை வாழ்த்துனாங்கன்னா 7 ஜென்மத்துக்கு அவங்க நல்லா இருப்பாங்க. ஒருத்தவங்க சபிக்கணும்னு நினச்சாங்கன்னா 7 ஜென்மத்துக்கு அவங்க படாத கஷ்டப்படுவாங்களாம். ஏன்னா நீருக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த நீராற்றலை வந்து நம்ம முறையாக வணங்கி ஒவ்வொரு தடையும் நம்ம அதை பயன்படுத்தும் போது அதுக்கு நன்றி உணர்வு தெரிவித்து நம்ம அதை முழுமையாக பயன்படுத்தினா அதுக்கு நமக்கு பல சக்தியை நமக்கு கொடுக்குங்கிறத பல மகான்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த அறிவியல் பூர்வமாக இதை ஏதாவது சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் மகான்கள் நிறைய நூல்கள் ஓலைச்சுவடிகளை இந்த நீர்த்தன்மையை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் இது அறிவியலாக எப்படி யாராவது நிரூபிச்சிருக்காங்களா, சயின்டிஃபிக்காக நிரூபிச்சிருக்காங்களா, அதையும் நிரூபிச்சிருக்காங்க. ஜப்பானை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் மொசரோடோ எமோட்டோ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இதை வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணார். நீருக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி ஒரு புத்தகம் எழுதினார், ஹிடன் மெசேஜ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு. அவர் நிறைய புத்தகம் நீரை பற்றி எழுதியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான புத்தகம் ஹிடன் மெசேஜ் ஆஃப் வாட்டர். அந்த வாட்டர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நீர்கிட்ட பாசிட்டிவான விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து தொலைநோக்கியில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஒரு பூ மாதிரியான டயக்ராம் வருது. ஆட்டம்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து மாறுது. அதே வந்து ஒரு ஷேடிங்கான ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதோட காட்சிகள் வந்து ஒரு அருவருப்பாக இருக்குது அப்படிங்கிறத மெசேஜை வந்து ப்ரூஃப் பண்ணார். அவ்வளோ சக்தி வாய்ந்த நீரை நம்ம எல்லோரும் ஒரு வழிபாடு பண்ணி அது இந்த நாளில் நம்ம வந்து அதுக்கு முறையான ஒரு வழிபாடை பண்ணி அதுக்கு நன்றி உணர்வை தெரிவித்தோம்னா எல்லோரும் அது முழு பலனை நமக்கு கொடுப்போம். இதுதான் நம்ம முன்னோர்களும் சொன்னாங்க, நம்மளும் அதை கடைப்பிடிப்போம். இந்த அரிய தகவலை உங்கள்கிட்ட சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ நானும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு தரங்கம்பாடி, மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடி பகுதியில் தான் நான் இருக்கேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியான சூழ்ந்த இடம். கடற்கரை ஓரத்தில் ஒரு சிவாலயம் இருக்குது. அந்த சிவாலயம் அருகில் தான் நான் உட்காந்துருக்கேன். ஏன் இந்த சிவாலயங்களுக்கு கடற்கரை பக்கத்தில் வச்சுருந்துருக்காங்க அப்படின்னா, சித்தர்கள் இது தியானம் பண்ணும்போது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விதமான ஆற்றல் சக்தி இங்கே இறங்குதுங்கிறத உணர்ந்து தான் இந்த சிவாலயங்கள்லாம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஏன் இந்த நதிக்கரை, இந்த கடற்கரை ஓரங்களில் இருக்கிற ரொம்ப சக்தி இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி இடங்களில் போய் இந்த வழிபாடை பண்ணி முழு பலனை அடையணுங்கிறது தான் என்னோடய விருப்பம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு சந்திப்பேன். நன்றி, வணக்கம். முருகா சரணம். முருகர் புகழ் ஓங்குக. நன்றி.